ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த வீடியோவில் வந்து HTML இருக்கிற சில கீ கான்செப்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட்டு நம்மளோட ஃபோல்டரை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம index.html இது கரெக்டாக. ஸோ இப்போது இந்த ஹெட் டேக்கில் பார்த்தீங்கன்னா சில மெட்டா டேக்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் டைட்டில்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி இந்த டைட்டில்னால என்ன யூஸ், எதுக்காக இதெல்லாம் கொடுக்குறோம், இந்த மெட்டா டேக்ஸ்லாம் எதுக்கு கொடுக்குறோம், அப்புறம் யூடியூப்பில் இருக்கிற ஒரு வீடியோவை எப்படி நம்மளோட வெப்சைட்டில் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்புறம் சில வெப்சைட்ஸில் பார்த்துருப்பீங்க, கூகுள் மேப்லாம் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ லொக்கேஷன் இருக்கிற மாதிரி அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பேசிக்கான சில கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். இந்த மெட்டா டேக்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த மெட்டா டேக்ஸ்ன்றது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்புறம் ஈமோஜிலாம் யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக. இப்போது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் H1 டேக்கில் ஒரு ஈமோஜி, உங்களோட கீபோர்டில் விண்டோஸ் அப்புறம் செமிகோலன் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈமோஜிஸ் வரும். ஓகேங்களா? ஓகே, அந்த மாதிரியான ஈமோஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக, இந்த மாதிரியான ஈமோஜிஸ் வந்து கரெக்டாக நம்மளோட வெப்சைட்டில் ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த UTF-8 அப்படின்ற கேரக்டர் செட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி ஈமோஜிஸ் மட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்டிட்டிஸ்லாம் இருக்குது HTML-ல. நான் அதெல்லாம் சொல்கிறேன், ஃப்யூச்சரில் பார்க்க பார்க்க உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? அப்புறம் இந்த ஒரு லைன் எதுக்காக அப்படின்னா, நம்மளோட வெப்சைட் வந்து நம்ம ஒருத்தர் ஒரு வியூவில் பார்ப்பாங்க. சில பேர் மொபைலில் பார்ப்பாங்க, சில பேர் வந்து டெஸ்க்டாப்பில், சில பேர் டேப்லெட்டில், இன்னும் சில பேர் கொஞ்சம் அட்வான்ஸாக டிவி மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் கூட பார்ப்பாங்க. ஸோ எதில் பார்த்தாலுமே நம்மளோட வெப்சைட் வந்து ரொம்ப க்ளீனாக தெரியணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு ரெஸ்பான்சிவ்னஸ்க்காக இந்த மெட்டா டேக்கை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ எதுக்காக இந்த டைட்டில் டேக் அப்படின்னா, இந்த டைட்டில் டேக் வந்து நம்மளோட வெப்சைட்டோட நேமை சொல்லும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே நல்லா பாருங்கள், சைபர் ஹேக்ஸ் அப்படின்னு இருக்கா, டைட்டிலில் சைபர் ஹேக்ஸ். நான் இந்த இண்டெக்ஸ் ஃபைலை ரன் பண்ணுறேன். 1 செகண்ட். இது நம்ம HTML ஃபைலா, இதுதான் நம்மளோட index.html. இதை நான் ட்ராக் பண்ணி இப்படி ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தா தெரியும், இந்த இடத்துல பாருங்கள் சைபர் ஹேக்ஸ் அப்படின்னு வந்திருக்கா, இதுதான் டைட்டில். இந்த டைட்டில் டேக்கில் நம்ம இந்த டைட்டில் டேக்கில் நம்ம என்ன தரமோ அதுதான் அங்கே விசிபிள் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் சைபர் ஹேக்ஸ் பை ஏஞ்சல் இந்த மாதிரி ஏதாவது மாற்றினேன் அப்படின்னா, ஸோ அதுவும் அதே மாதிரி அங்கே விசிபிளாக மாறும். ஜஸ்ட் நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா அங்கே பாருங்கள் மாறிடுச்சா, இமோஜி பாருங்கள் வந்திருக்கா. ஸோ இது எல்லாத்துக்குமே ரீசன் அந்த மெட்டா டேக்ஸ் தான். இந்த மெட்டா டேக்ஸும் இந்த ஒரு டைட்டில் டேக் தான். ஓகேங்களா? ஓகே, இப்போது HTML இருக்கிற என்டிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? என்டிட்டிஸ்னால் என்ன, அப்புறம் இன்னும் ஒரு சின்ன ஒரு டேக் ஒன்று இருக்குது. ஸோ அந்த டேக்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் ஜஸ்ட் ப்ரௌசர் போயிட்டு HTML என்டிட்டிஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. W3 ஸ்கூல்ஸோட லிங்காக இருக்கும். ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கே தெரியும், நிறைய என்டிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் இந்த நேமை வச்சும் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த நம்பர் வச்சும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, வேறு ஏதாவது நல்ல சிம்பிள். ஓகே, காப்பிரைட் சிம்பிள் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே H1 டேக்கில் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? இல்லை H4ல் போட்டு காட்டுறேன். இங்கே போட்டு காப்பிரைட் by cyber hacks 2024. ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி ரன் பண்ணேன் அப்படின்னா,
ஸ்க்ரால் பண்ணி பார்த்தா தெரியும். இங்கே பார்த்தீங்களா, சி அந்த சிம்பிள், அப்புறம் காப்பிரைட் பை சைபர் ஹேக்ஸ் 2024. இது நீங்கள் நிறைய வெப்சைட்டில் எண்ட் ஆஃப் த வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இருக்கிற இந்த எண்டில் கீழே போட்டிருப்பாங்க காப்பிரைட் அப்படின்னு. ஸோ அதே தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இதே மாதிரி நிறைய என்டிட்டிஸ் இருக்குது W3 ஸ்கூல்ஸில். ஸோ நீங்கள் இது வேணும்னா இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ இதுக்கு இந்த நம்பர் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இதே மாதிரி க்ளோன் பண்ணிவிட்டு இந்த கமெண்டை மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு இப்படி சேவ் பண்ணிவிட்டு அகைன் நான் ரன் பண்ணுறேன். பாருங்கள், பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் மட்டும் பாருங்கள். இங்கே ஆர் அப்படின்னு மாறி இருக்குது, இங்கே சி அப்படின்னு மாறி இருக்கா. ஸோ இதை தான் என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்டிட்டிஸ் வேணும்னா உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ஆன்லைன்லேருந்து W3 ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி இடத்துல இருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அஃபிஷியல் டாக்குமெண்ட் இருக்குது, MDN. இந்த வெப்சைட் பாருங்கள். இந்த MDN வெப் டாக்ஸில் தான் நிறைய என்டிட்டிஸ் இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ண நிறைய கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட். நீங்கள் இதை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஃபேவைக்கான் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இதை பற்றி நான் ஃப்யூச்சரில் சொல்லித்தரேன். இப்போதைக்கு இதை கண்டுக்க வேணாம். ஓகேங்களா? ஓகே. இப்போது நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னா, இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கூகுளோட ஒரு ஹெட்டிங். கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூகுளோட ஒரு இமேஜ் இருக்குது. என் கர்சர் பாருங்கள், இங்கே வந்து கூகுளோட ஒரு இமேஜ் இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்மளதில் அந்த மாதிரி இமேஜ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இமேஜை எப்படி இங்கே ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போது ஜஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெட் டேக் போயிருங்க. ஹெட் டேக்கில் லிங்க் ஃபேவைக்கான் அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள். செமிகோலன் போட்டிங்கன்னா ஃபேவைக்கான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹெச்ரெஃப் அப்படின்ற இந்த ஒரு இடத்துல நம்மளோட இமேஜோட லொக்கேஷன் கொடுக்கணும். இமேஜோ இல்லை ஐக்கானோ அதோட லொக்கேஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? நான் எக்ஸாம்பிளுக்கு angel.jpgவே கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு அகைன் நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா, நம்ம பேஜுக்கு போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இங்கே பார்த்தா தெரியும் நான் அந்த ஐக்கான் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே. இதுக்காக தான் அந்த ஃபேவ் ஐக்கான் அப்படின்ற ஒரு இந்த லிங்க்கை நம்ம அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட்டு லிங்க் அப்படின்றத சர்ச் பண்ணி இதே மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஹெச்ரெஃபில் அந்த இமேஜோட லொக்கேஷன் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ நம்மளுக்கு அந்த இமேஜ் வந்து அங்கே ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஓகே. இப்போது கடைசியாக இன்னும் ஒரே ஒரு டேக் மட்டும் சொல்லித்தரேன். ஜஸ்ட் இப்போது பாருங்கள், நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் கோர்ஸ் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆஃபர் விடுவாங்க. கரெக்டாக? போன எக்ஸாம்பிளுக்கு H2 டேக்கில் 10,000 அப்படின்னு போட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்பேன் அப்படின்னு இன்னொரு டேக் இருக்குது, சும்மா சாம்பிளுக்கு. இதில் டெல் அப்படின்ற ஒரு டேக்கில் 999 அப்படின்னு ஆஃபர் பண்ணுறேன். 1 செகண்ட். இப்போ எப்படி வருதுன்னு பாருங்கள். ஓகே. இப்போ பாருங்கள் எப்படி வருது அப்படின்னு. இங்கே பார்த்தீங்களா, லைன் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. 1 செகண்ட் மாற்றி போட்டேன். இப்போது கரெக்டாக இருக்கும். ஓகே. இப்போ பாருங்கள், நான் அகைன் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இப்போது ஒரு கோர்ஸ் வந்து 10,000 ருபீஸ்க்கு இருக்குது அப்படின்னா ஆஃபரில் 999க்கு விடுவாங்க. அப்போ இந்த 10,000 அப்படின்றது லைன் த்ரூ மாதிரி வந்திருக்கும், ஆஃபர் ப்ரைஸ் என்னவோ அந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் சொல்ல வந்தேன். உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எப்படி பண்ணுறாங்கன்னா இந்த டெல் அப்படின்ற இந்த ஒரு டேக் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ டெல் அப்படின்ற இந்த டேகுக்கு இன்சைட் ஆஃப் ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரைக் அவுட்டில் வரும். ஓகேங்களா? ஓகே. நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுத்தாலுமே நம்பர் அப்படின்னு இல்லை, எந்த கண்டென்ட் கொடுத்தாலுமே ஸ்ட்ரைக் அவுட்டில் தான் வரும். நான் எக்ஸாம்பிளுக்கு சைபர் ஹேக்ஸ் அந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு அகைன் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா
சைபர் ஹேக்ஸ் அப்படின்றது தான் லைன் த்ரோ, சென்டரில் ஒரு லைன் மாதிரி வந்திருக்கும். இது இல்லை அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம நிறைய கண்டென்ட் பார்த்தோம். ஓகேங்களா? ஹெட் டேக்கில் என்ன இருக்குது, ஹெட் டேக் உள்ளார இருக்கிற மெட்டா டேக்ஸ், டைட்டில், அப்புறம் எப்படி ஒரு ஹைக்கான நம்மளோட வெப்சைட்டுக்கு வைக்கிறது, டைட்டில் எப்படி வைக்கணும், அண்ட் ஆல்சோ ஈமோஜிஸ்லாம் எப்படி வர வைக்கிறது, ப்ராப்பராக ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அண்ட் ஆல்சோ இன்னும் ஒரு விஷயம், இந்த என்டிட்டிஸ் யூஸ் பண்ணுறதும் இந்த வீடியோவில் நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே. அப்புறம் இந்த ஒரு டெல் டேக், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இதோட HTML மோஸ்ட் ஆஃப் கவர் பண்ணிட்டோம். இன்னும் சில டாபிக் தான் இருக்குது. யூடியூப் வீடியோஸ் எப்படி எம்பெட் பண்ணுறது, அப்புறம் கூகுள் மேப் எப்படி நம்மளோட வெப்சைட்டில் ஆட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.